நமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம் மனைவியோ நம் கணவரோ வேற யாருக்கோ கொடுக்கும் போது அது எவ்வளவு வேதனை உண்டு பண்ண பாருங்க. சாதாரண இந்த உலக வாழ்க்கையில வாழ்கிற இந்த உறவுலயே இப்படி என்றால், தேவன் நம்மை படைத்து அவர் சாயலாக அவர் ரூபமாக படைக்கப்பட்ட போது அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து, அப்பா நம்மளை எல்லாவற்றிலும் அது பக்கத்துல நம்ம வலது பார்சத்துல உட்கார்ந்து படிச்சோம் பாத்தீங்களா, அந்த அனுபவத்துல நம்ம இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, அந்த மகிமையை, அந்த கணத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிறைவான இருதயத்தை, அன்பை மற்ற காரியங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய விக்கிரக ஆராதனையா மாறிடுது பாருங்க. நான் ஒண்ணும் பூஜை பண்றதுலயே மற்ற காரியங்களை செய்யறதுலயே விக்கிரகங்களை வணங்குறதுலயே சொல்லலாம். ஆனா அந்த இருதயத்தின் ஓரத்துல ஆழத்துல காணப்படுகிற அந்த ஆவிக்குரிய குஷ்டம், அந்த ஆவிக்குரிய கர்வம், அந்த ஆவிக்குரிய காரியத்துல ஏதோ ஒரு கலப்படங்கள் பாருங்க. அந்த கலப்படத்துல பாரம்பரியமா இருக்கலாம், இல்லனா மதமாவே கூட இருக்கலாம். அதாவது வெளிய மதம்